இந்த தடவையாவது கமிஷன் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். அவன் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு தான் நாமளும் ரிஸ்க் எடுக்கிறோம். அவன் மட்டும் மொத்தமா அள்ளிக்கிட்டு நமக்கு மட்டும் கிள்ளி தரான் அவன். என்ன புலம்பல் ரோடு வர கேக்குது? வா ரஞ்சித்து, அது ஒண்ணுல தம்பி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ராட் பண்ற, ஆனா கைக்கு ஒண்ணு பெருசா நிக்க மாட்டேங்குது. நீ என்ன பேசிருப்பன்னு எனக்கு தெரியும் நாராயணா. என் ரிஸ்க்கும் உங்க ரிஸ்க்கும் ஒன்னா? காணா பணமாக்கிருவேன், ஜாக்கிரதை. சலம்பல் இல்லாம நான் சொல்றத மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க நினைக்கிறத விட நான் அதிகமா கொடுப்பேன். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, உன்னை மீறி எங்களால என்ன பண்ண முடியும் சேகர்? அந்த பயம் இருக்கட்டும். இந்தா இத படிச்சு பாரு. அப்பா அம்மா இல்லாதவன் சொன்ன, அவ பேர்ல இவ்வளவு சொத்தா? நான் கூட பாவப்பட்டவன் தான் நினைச்சேன். பரவாயில்ல, செல்வாக்கான ஆளாதான் இருக்கா. இல்லனா அந்த ஜமீன்தார் கிழவன் இவ பேர்ல இவ்வளவு பெரிய சொத்தை எழுதி வைப்பானா? இந்த தடவை பெருசா கிடைக்கும், உங்களுக்கும் பெருசா செய்யற. நீ இன்னும் 100 வருஷம் ஃப்ராட் பண்ணி எங்களை மாதிரி ஆளுகளை வாழ வைக்கணும் சேகர். குடு. ஃபோன்ல யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, பொண்ணு ரெடியா? மேக்சிமம் ஒரே வாரம். கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆன உடனே ஒப்படைச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி பணத்தை ரெடி பண்ணி வை. பணம் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. டீலர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. சீக்கிரம் ஒப்படைக்க பாரு. சரி. அவளோட ரேட்டையும் சேர்த்து 10 கோடிக்கு மேல வருது. பேசாம 2 வருஷத்துக்கு லண்டன் போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அப்ப நாங்களும் வரோம். மாலை டம் டம் மஞ்சன டம் டம் மேல குட்டி. என்ன கல்யாண பொண்ணு, என்ன ஆளை பார்க்கவே முடியல? வெளியே நடமாடினா கடத்துருவேன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கியா என்ன? என்ன சந்தோஷம் இருக்க வேண்டிய இடத்துல கோபமும் சோகமும் அதிகமா இருக்கு. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ கிளம்புறியா? தலை வலிக்குதா? தைலதா தேய்ச்சுடவா? ஒண்ணு வேணாம், நீ கிளம்புனா போதும். ஏய், நான் உன் ஃப்ரெண்டடி. எதுக்கு வந்த உடனே துரத்துற? உன் தலைவலிக்கு என்ன காரணம்னு நீ சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஒரு காரணமும் இல்ல, நீ கிளம்பு. இந்த சமாளிப்பு தானே வேணாங்கிறது. சொல்லு வித்யா, என்ன பிரச்சனை உனக்கு? அதான் எதுவும் இல்லங்கறல, எதுக்கு கடுப்பேத்திட்டு இருக்க? வித்யா, கோவம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்ற நீயே இப்படி கோவப்பட்ட எப்படி வித்யா? எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது வள்ளி. எல்லா நேரமும் மத்தவங்க ஒரே மாதிரி இல்லங்கிறது தானே உன் பிரச்சனையே. கரெக்டா சொன்னா? எனக்கு தெரியும் வித்யா, நீ அந்த சஞ்சய விரும்புற. அவன் சரியா பதில் எதுவும் சொல்லிருக்க மாட்டான். அந்த டென்ஷன்ல தான் இருக்க. மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நான் உன்கிட்ட விரும்புறேன்னு ஏதாவது சொன்னா? அப்படி இல்லடி, அது இங்க பாரு, உங்கள மாதிரி சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க மனசுல கண்டதையும் வளர்த்து விடுறதுதான் பிரச்சனையே. அப்ப நீ அவனை விரும்பலையா? நான் எதுக்கடி அவனை விரும்பணும்? அவன் சொத்து வாங்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்தான், சொத்தை வாங்கிட்டான், திரும்ப ஊருக்கு போயிட்டான். அவனுக்கு அவன் வேலை முடிஞ்சது. அவனை நினைச்சிட்டு வருத்தப்படுறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஒருத்தனை மனசார விரும்புறது ஒண்ணு முட்டாள்தனம் இல்ல. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம விரும்புறதே முட்டாள்தனம் தான் வள்ளி. நான் அந்த தப்ப செய்யல, செய்யவும் மாட்டேன். உன்னை நீயே ஏமாத்திக்காத வித்யா. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றல, ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசுற? ஊருக்கு போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனவன நான் எதுக்கடி நினைச்சிட்டு இருக்கணும்? அவ என்ன பெரிய இவனா? இது கோபம் இல்ல வித்யா. நமக்கு உறுத்தானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போறப்ப வர விரக்தி தான் இது. இந்த விரக்தியில நீ எந்த முடிவும் எடுக்காத. அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
மாப்பிள எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க வந்த உடனே பந்த காலை நட்டுட்டு கையை நினைக்க வேண்டியதான் பாக்கி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. நீலா, அந்த தட்டை கொஞ்சம் எடு. வித்யா, மாமா, உன் அம்மாவை நல்லா வேண்டிக்கிட்டு இதை வாங்கிக்கமா. இதுல என்ன மாமா இருக்கு? வாங்கி பாரு. என்னன்னு சொல்லுங்க மாமா. இது உனக்கு சேர வேண்டிய நகைங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் நீ சொல்லித்தானே பண்ற. எனக்கு எதுக்கு மாமா இந்த நகையெல்லாம்? இது பாருமா, இது உன் மாமா உனக்காக சேர்த்து வச்ச நகை இல்ல, உன் அம்மா உன் வாழ்க்கைக்காக சேர்த்து வச்சது. இத்தனை வருஷமா நானும் உன் அத்தையும் உன் நகைங்களை பாதுகாத்து வச்சிருந்தோம், அவ்வளவுதான். நான் இவளுக்காகவாயா பாதுகாத்து வச்சிருந்தேன்? மாமா, எனக்கு இவ்ளோ நகையெல்லாம் வேண்டாம் மாமா. அடுத்து சுமதிக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அவளுக்கு வச்சுக்கோங்க. ஏங்க, ஆமாங்க, வித்யாவே சொல்லிட்டால. மோ, என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? இன்னொருத்தங்க யூஸ் பண்ண பொருளே சுமதி யூஸ் பண்ண மாட்டா. கரெக்டா சொன்ன கண்ணா. என் பொண்ணுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் வரவே வராது. இத நீதாமா வாங்கிக்கணும். ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உனக்காக நகை போடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, வாங்கிக்க வித்யா. இது நான் உனக்கு கொடுக்குற சொத்து மட்டும் இல்லம்மா, என் தங்கச்சியோட ஞாபகமும் தான். இதுல அவளோட ரத்தமும் வேர்வியும் கலந்திருக்கு. இனிமே இது உங்ககிட்ட தான் இருக்கணும். நீலா, கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஆமா வித்யா, வாங்கிக்க. வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இருக்கணும். இந்தம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நீ இந்த நகையெல்லாம் தான் போட்டிருக்கணும். போய் மாட்டிக்க. யோ, ஏன் அப்படி பண்ற? என்ன பண்ண? அவ்வளவு நகையும் தூக்கி அவட்ட குடுக்கற? அதுவும் ஏன் கையால குடுக்க வைக்கிற? அவன் நகையை அவகிட்ட தானே கொடுத்துருக்கேன், வேற யார்கிட்ட நான் கொடுக்க முடியும்? இந்த பாரு ஏங்க, இத பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய விலைக்கு சொல்லிட்டேன். திரும்பவும் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. போ, போய் வேலை பாரு. கண்ணா, பாப்பா போலாம்ப்பா. என்ன சிரிப்பு? போ. எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அப்பா வாங்கப்பா, பந்தக்கால் நட்டு வச்சிடலாம். வா வா. பார்த்து வாங்க. ஏங்க, வந்துட்டாங்க. வந்துட்டாங்கப்பா. வாங்க சமதி. வணக்கம் சமதி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள. வாங்க. அம்மா வரலீங்களா? பந்தக்கால் நடுற நேரத்துல குலசாமி கோயில பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, வித்யா எங்க? சுமதி, போய் வித்யாவை கூட்டு வாமா. எனக்கு இது ஒரு வேலை. கண்ணா, சமையல் ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்குப்பா. சரி.
கோவில்ல இருக்கிற அம்மன் சிலை ஆட்டம் இருக்கம்மா. எல்லாமே இவளோட நகைங்க தானா? ஆமாம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. மேக்கப்புக்குன்னு செட்டு நகையை போட்டுறாங்கல்ல, அதுவா இருக்குமோன்னு கேட்டேன். எல்லாம் அவளோட நகை தான், கலப்படம் இல்லாத தங்கம். ஓ. அது நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. வரீங்களா? பந்தக்கால் நட்டுடலாம். பண்ணிடலாம். வாடி. சரிங்க. டேய் வாடா. சமந்தி, முகூர்த்த கால் நல்லபடியா நட்டாச்சு. வாங்க சாப்பிட்டுறலாம். போலாம் சம்பந்தி. வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க வாங்க. வித்யா சாப்பிடலையா? நாங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், எங்களை ஒரு வார்த்தை கேட்கல. கட்டிக்க போறேன்னு ரொம்ப அக்கறை. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீ அப்படித்தான் மாறுவ. பா போங்கப்பா. தம்பி அது சாப்பிட்டுருச்சு, நீங்க சாப்பிடுங்க. சரிங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தட்டுமா? இல்ல போதுமா? ஒரு நிமிஷம். தம்பி, பந்தியில எந்திரிக்க கூடாதுப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாமே. இல்ல, ரொம்ப முக்கியமான ஃபோன் கால், பேசிட்டு வந்துடுறேனே. சரி. ஹலோ. போனை கட் பண்ணா திரும்ப கூப்பிட மாட்டேனா? அடிச்சுக்கிட்டே இருக்க. பாட்டி பொண்ணு போட்டா வேணும்னு கேக்குறாங்க. நான் தான் அனுப்புனேனே. அது சரியில்லையா? போன்ல எடுத்து அனுப்ப சொல்றாங்க. முடிஞ்சா வீடியோ எடுத்து அனுப்ப சொல்றாங்க. யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியா இதெல்லாம் பண்ண முடியும்? கஸ்டமர் கேக்குறாங்கன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம். சரி, ட்ரை பண்ற வை. ஒரு பொண்ணு வித்து காசு ஆக்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. உன்னை பிடிக்க போறேன். என்ன பிடிக்க முடியாது. என்ன பிடிங்க பாப்பா. ஏய் அவள பிடிப்பா. போங்க. சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு. ஆமா, பிரமாதமா இருந்துச்சு. யார் சமைச்சது? போய் அது என்ன கேட்டரிங் காரங்களா? இல்லைங்க, கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால வயிற்றுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. எல்லாம் செஞ்சது என் சம்சாரம் தான். ரொம்ப சந்தோஷம். இவங்களே இப்படி சமைக்கிறாங்கன்னா இவங்க வளர்த்த எங்க மருமகளும் நல்லா தான் சமைப்பா. வித்யா சமைச்சான்னு வைங்க, ஊரே மணக்கும். டேய், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. கல்யாணத்துக்கு மற்ற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் கொடுத்த வாக்க மீற மாட்டோமா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அத்த, என்ன நீங்க இதெல்லாம் பேசுற இடமா இது? வித்யா வெறும் கையோட வந்தா கூட நாம கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா உங்க வீட்ல அப்படி இல்லையே. அது நீலா, விடுங்க, அவங்க ஒன்றும் தப்பா பேசலையே.
அம்மா, நாங்க வாங்குறது வரதட்சணை இல்லம்மா, நீங்க உங்க பொண்ணுக்கு கொடுக்கிற சிறுவாடு, அவ்வளவுதான். சம்பந்தி, நீங்க கொடுக்கிற நகையோ பணமோ எங்களுக்கு பெரிய விஷயமும் கிடையாது. அதை நாங்க அனுபவிக்க போறதும் இல்ல. அதுக்குல எப்பவுமே வாழப்போற வீட்டுல பொண்ணுக்குன்னு ஏதாவது சொத்து பத்து இருந்தா தான் எனக்கும் இந்த குடும்பத்துல உரிமை இருக்குன்னு அது அந்த குடும்பத்தையும் தான் குடும்பம்னு நினைச்சு சந்தோஷமா வாழும். அதுக்காகத்தான் இதெல்லாம் கேக்குறது. எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டிடுறானுங்களே தவிர வேணாம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. நீங்க கேக்குறதுலயும் நாங்க கொடுக்கறதுலயும் ஒரு தப்பும் இல்லைங்க. ஒரு நல்ல குடும்பத்துக்கு நாங்க எங்க வீட்டு பொண்ணை அனுப்பி வைக்கிறோம். அது நாங்க செஞ்ச புண்ணியம். பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. வித்யா மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வராது நாங்க செஞ்ச புண்ணியம். பாத்தீங்களா, இப்பயே பொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேசுறான் பாத்தீங்களா? நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நான் வித்யா கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேச முடியுமா? பேசுங்க தம்பி, போய் தாராளமா பேசுங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசினாதானுங்களே அவங்க புரிஞ்சுக்க முடியும். அது நல்ல விஷயம் தானே, என்ன சம்பந்தி? சரியா சொன்னீங்க. நீங்க பேசுங்க தம்பி, நான் வித்யாவை வர சொல்றேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, இவ்வளவு நான் 3வது கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் பார்ட்டி கிட்ட வித்த திண்டுக்கல் காரியாச்சு. இவ எப்படி இங்க வந்தா? ஐயோ, இவ்வளவு யாராவது பார்த்தாங்கன்னா மொத்த பிளானும் நாசமா போயிருமே. சொல்றது கேளு. டேய் டேய் விட்றா. நான் சொல்றது கேளு. எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். விட்றா பொறுக்கி ராஸ்கல். ஏண்டா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க வந்துட்டியா? சொல்றது கேளு. உன்னை விட மாட்டேன்டா. எங்கடா என் பண நகையெல்லாம்? பாவி, உன்னை நம்பினதுக்கு என்ன இப்படி சீரழிச்சிட்டியேடா. ஏய், உன் பண நகையெல்லாம் நான் கொடுத்துறேன். சத்தம் போடாம இரு. உன் மான மரியாதை எல்லாம் கெடுக்காம விட மாட்டேன். யாராவது வாங்க. அதான் சரி. வாங்கடீங்க. ஆடா வரனே. நான் வந்துட்டேன். ஏய், சீக்கிரம் வாங்கடா. அண்ணா கூப்பிடுறா. யாராவது வாங்க. யாராவது வாங்க. வாடா சீக்கிரம் வாடா. வாய் மூடி. ஏய், சீக்கிரம் வாங்கடா. இந்த வரனே. இந்த இவளை கொண்டு போய் கார்ல கட்டி போடு. வாய் மூடி. வாடா. அடுத்து வாடி. வாய் மூடி வாடி. டேய், சீக்கிரம் போங்கடா. கட்டி போடுங்கடா. வாயை மூடிட்டு வாடி. ஏண்டி கத்துற?